இன்றைக்கி சுண்டைக்காய் பருப்பு குழம்பு. இது பித்தளையில் ஈயம் பூசின அடுக்கில் பண்ணுறேன். வெறுமனே வைக்கலாமான்னு கேட்கலாம். இது பித்தளையில் ஈயம் பூசினது வைக்கலாம். கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், நல்லா கடுகு வெடிக்கணும். கடுகு வெடித்ததும் காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா கடுகு வெடிக்கிறது. இதுக்கு பெருங்காயம், VHR பெருங்காயம், பால் பெருங்காயம். கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ நசுக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு வதக்கணும். சுண்டைக்காவை கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். இந்த பெருங்காயத்தை கூட எடுத்துட்டு கொஞ்சம் நசுக்கி போட்டாக்க அப்படியே அதில் கரைஞ்சிடும். இப்போ நல்லா பொரிஞ்ச பெருங்காயத்தை வெளியில் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நசுக்கி போடலாம். இல்லை பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். பெருங்காய பவுடரே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி அவ்வளோவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் என் சாம்பார் பொடியே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் ஒரு வதக்கல். இப்போ இதுக்கு புளிஜலம் போட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா காய் வெந்ததும் பருப்பு விட வேண்டியதான். பருப்பு தனியாக வேக வச்சுருக்கேன். அது பருப்பு ரெடியாக இருக்குது. அது அப்புறமா கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு அதில் சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் கொதித்து வரும்போது பருப்பு விடும்போது காமிக்கிறேன். நல்லா சுண்டைக்காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ இந்த கொஞ்சம் பருப்பு இலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். ரொம்ப முழுன்னு பருப்பு விட்டோம்னா மொந்துன்னு இருக்கும். இலையாக பருப்பு விட்டால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. வாழைப்பூ கருமேது ரெடி. இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் பருப்பு குழம்பு, வாழைப்பூ கருமேது, கீரை மசியல். அதான் இன்றைக்கி தளிகை.